வேம்பு சார் போகாதீங்க. வேம்பு சார் வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேம்பு சார், ஐயோ வேம்பு சார் சொல்றத கேளுங்க, போகாதீங்க. வேண்டாம் வேம்பு சார், போகாதீங்க. வேம்பு சார், வேம்பு சார் கீழே இறங்குங்க. வேண்டாம் வேம்பு சார். ஐயோ வேம்பு சார் சொல்றத கேளுங்க, கீழே இறங்குங்க. வேம்பு சார், வேம்பு சார் சொன்னா கேளுங்க. ஐயோ வேம்பு சார் சொன்னா கேளுங்க, இறங்குங்க. வேம்பு சார் நான் சொல்றத கேளுங்க. வேம்பு சார் இறங்குங்க. வேம்பு சார் சொல்றத கேளுங்க. ஐயோ வேம்பு சார், வேம்பு சார் வேண்டாம். வேம்பு சார், வேம்பு சார் பாக்கு, அவ சொன்ன கேட்காத, போகாத. பாத்தீங்களா உங்க பாகோட கதி. ஆனா உங்க 3 பேரையும் அவ்வளோ சீக்கிரம் நான் கொல்ல மாட்டேன். துடிக்க வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஏண்டா இந்த உலகத்துல நாம வாழ்றோன்னு வேதனைப்படுற அளவுக்கு உங்களோட மரணம்
ரொம்ப கொடூரமா இருக்கும். எண்ணி 7 நாள்ல அடுத்து இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் பாப்பீங்க. பாப்பா, நீ எப்ப வெளியே வருவேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணி நிறுகிறாங்க. நான் கோமால இருக்க சொல்ல நீ தானே பாப்பா எல்லாரையும் காப்பாத்துன. இம்மா நாளா எல்லா கஷ்டத்திலயும் நீயும் அக்காவும் தான் என் கூடவே இருந்துக்கிறீங்க. நீ பிறந்தா தாடிகாரனாண்ட குடுத்துட்டு போயிருவேன்னு சொன்ன. ஆனா அக்கா தாடிகாரனாண்ட தாலி குத்து என் கழுத்துல கட்ட சொல்றேன்னு சொல்லுச்சு. கண்டிப்பா அது நடக்கும் ராணி. வாக்கா. அக்கா, உனக்கு ஆயுசு 100க்கா. இப்பதான் நம்ம பாப்பா வாண்ட உன்னை பத்தி நான் சொல்லி நின்றேன். அல்பாயுசுல போய் சேர்ந்த எனக்கு 100 ஆயுசா? அக்கா, உனக்கு ஏன்க்கா அல்பாயுசு? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் நீங்க எல்லாரோட மனசுலயும் வாழ்ந்துதான் இருப்ப. என் வயித்துல குட்டி பாப்பாவா வரப்போறதும் நீதானே. அக்கா, உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. என்ன ராணி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவும் பசுபத்தியும் என்ன பார்க்க வந்திருந்தாங்கக்கா.